வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்ப்ளோர் தமிழன். நான் உங்க ஜாக். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல சூப்பர் சாய்ஸை பத்தி பேசியிருப்பேன். அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அந்த வீடியோல. அதான் அதை பத்தி நல்லா டெப்தா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தாங்க இந்த வீடியோ. அப்போ ஆரம்பிக்கலாங்களா? சூப்பர் சாய்ஸுங்கிறது ஜொமேட்டோ ஆப்ல இருக்க ஒரு ஃபீச்சரு. இந்த ஃபீச்சர் எல்லா ஜொமேட்டோ ஆப்லயும் இருக்காது. அதாவது மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்க ஜொமேட்டோ ஆப்புக்கு மட்டும்தான் இருக்கும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. மதுரை நண்பர்கள் யாராவது பார்த்துருந்தா சொல்லுங்க இருக்கா இல்லையான்னு. அதில் சென்னையில் தான் நான் இருக்கேன். இப்போ சென்னையில் அந்த சூப்பர் சாய்ஸை எப்படி நான் யூஸ் பண்ணுறேன், அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத சொல்கிறேங்க. ஜொமேட்டோ ஆப்பில் ரைட்டு மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல் போட்டோ இருக்கும். அதை தொட்டிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம்னா கீழே சூப்பர் சாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கேஷ் ஆர்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஐ வாண்ட் மோர் ஆஃப் கேஷ் ஆர்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே ஆன்லைன் பெய்டு ஆர்டர்ஸ் இருக்கும். கேஷ் ஆர்டர்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 30 ஆர்டர் வருதுன்னா அதில் ஒரு 5 ஆர்டரோ 4 ஆர்டரோ கேஷ் ஆர்டரை கொடுப்பாங்க. அதே மாதிரி கீழே இருக்க ஆன்லைன் பெய்டு ஆர்டர்ஸை தொட்டிங்கன்னா அதே மாதிரி ஆன்லைன் பெய்டு ஆர்டர்ஸாக வந்துட்டு இருக்கோம். இது எதுக்கு உதவும்னா, இப்போ நம்மளுக்கு அந்த கேஷ் லிமிட் கொடுத்துருப்பாங்கல்ல வேலெட்டில் 2000, 1000, 3000. அது இப்போ கேஷ் லிமிட்டு 2500 நம்ம கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மீதி 500 ரூபா தான் வச்சுக்க முடியும். அந்த நேரத்தில் ஆன்லைன் பெய்டு ஆர்டர்ஸுங்கிற அந்த ஆப்ஷனை தொட்டால் மேபி உதவலாம். இது என்ன சொல்றதுன்னா 100%ல் ஒரு 20% தாங்க உதவும், 80% உதவாது. அதே மாதிரி இந்த சென்னை மாதிரியான ஏரியாவில் 80% ஆன்லைன் பெய்டு ஆர்டர்ஸ் தான் போடுவாங்க. எல்லாருமே ஆப்லேயே பெய்ட் பண்ணிடுவாங்கங்க. அதனால இந்த கேஷ் ஆர்டர்ஸுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தாங்க. அடுத்த ஆப்ஷன் ஆர்டர் டிராப் டிஸ்டன்ஸ். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 2 காட்டும், லாங் டிஸ்டன்ஸ், ஷார்ட் டிஸ்டன்ஸ்னு. லாங் டிஸ்டன்ஸ் மோர் தென் 4 கிலோமீட்டர்ஸ், 4 கிலோமீட்டர்ஸுக்கு அதிகமான தூரத்தை அது உங்களுக்கு கொடுக்கும். ரெண்டாவது ஷார்ட் டிஸ்டன்ஸ் லெஸ் தென் 4 கிலோமீட்டர்ஸ்னு காட்டும். 4 கிலோமீட்டருக்கு உள்ள உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அதாவது அதை தொட்டுட்டோம்னா வெறும் லாங் ஆர்டரா வருமா, வெறும் ஷார்ட் ஆர்டரா வருமானு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி தான் போடுவாங்க. உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு ஜோன்ல ஏகப்பட்ட லாங் ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா நீங்க அந்த லாங் ஆர்டர்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாங் ஆர்டர்ஸா கொடுப்பாங்க. அதே மாதிரி ஷார்ட் ஆர்டர்ஸ்ன்னு கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆர்டர்ஸா கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு லாங் ஆர்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும், சீக்கிரமாவே கொஞ்சம் அமௌண்ட் சேர்ந்துடும். சிலருக்கு ஷார்ட் ஆர்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா சீக்கிரமாவே இன்சென்டிவ் அச்சீவ் பண்ணிடலாம் நிறைய ஆர்டர்ஸ் பார்த்து. அதனால அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே அப்படிதாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 30 ஆர்டர் பாக்குறீங்கன்னா ஒரு 3 ஆர்டர் 4 ஆர்டர் தாங்க லாங் டிஸ்டன்ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸோ கொடுப்பாங்க. 100% வெறும் லாங் ஆர்டரா வரும்னு சொல்ல முடியாது. அதை ஹிஸ்டரியை தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வாரத்துக்கு எத்தனை லாங் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அதில் காட்டுங்க. 3வது ஆப்ஷன் பிளாக் ரெஸ்டாரண்ட். அந்த பிளாக் ரெஸ்டாரண்ட் ஆப்ஷன் எதுக்குன்னா, நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பீங்க, அந்த ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிருப்பாங்க ஃபுட் ரெடி பண்றதுக்கு, நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் எப்படி இருப்பாங்கன்னா அங்கே உட்காந்து சாப்பிட்றவங்கள தான் கவனிப்பாங்க. இந்த ஆன்லைன் ஆர்டர்ஸை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாகும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் போய் இந்த பிளாக் ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை தொட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஆர்டரே வராதுங்க. அதே மாதிரி அந்த ஆப்ஷன்ல ரீசன்ஸ் கேட்டிருக்கும். உங்களுக்கு மெர்ச்சன்ட் ரூடா நடந்துக்கிட்டாரா இல்லை லாங் வெயிட் டைமான்னு ஒரு சில அந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தொட்டுட்டு அதை பிளாக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் நோ ஆர்டர்ஸ் அவுட் சைட் ஜோன். அதாவது இப்போ உங்கள் ஜோனுக்குள்ளேயே தான் ஆர்டர் வரும் அப்படின்னு 100% சொல்ல முடியாது. ஜோனுக்கு வெளியேவும் ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வரும். உங்களுக்கு இல்லை எனக்கு ஜோனுக்குள்ளே மட்டும்தான் ஆர்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்சைட் மை ஜோன் அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜோனுக்குள்ளே மட்டும்தான் ஆர்டர் வரும். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் கீழே இருக்கும், எனிவேர் இன் சிட்டின்னு. அந்த ஆப்ஷனை தொட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சென்னையில இருந்து எங்க இருந்து வேணா ஆர்டர் வரும். நீங்க போய் அதை பிக்கப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன பிக்கப் டைம் தான் கொஞ்சம் லாங்கா இருக்குங்க. லாஸ்ட் ஆப்ஷன் லாகின் அவுட் சைட் ஜோனு. இதுதாங்க எனக்கு உருப்படியான உதவுற ஒரு அந்த சூப்பர் சைஸ்ல இருக்க ஒரு ஆப்ஷனுங்க. இன்சைட் மை ஜோன் ஒன்று இருக்கும். அதை தொட்டிங்கன்னா நீங்க இப்போ லாகின் பண்ணணும்னா உங்களோட ஜோனுக்குள்ள போனா மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். அதே மாதிரி கீழே ஒன்று இருக்கும் அவுட் சைட் மை ஜோன்னு. அதை தொட்டிங்கன்னா நீங்க உங்களோட ஜோன் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கலாம், 15 கிலோமீட்டர் இருக்கலாம். நீங்க அங்கிருந்தே லாகின் பண்ணிக்கலாம். அப்போதைக்கு நீங்க ஜோனுக்கு போற அந்த டைம் இருக்குல்ல,
அது வந்து மிச்சமாகும். நீங்க வெளியில இருந்தே லாகின் பண்ணிக்குவீங்க. இன்சென்டிவும் மிஸ் ஆகாது. அதே மாதிரி நீங்க உங்க வீட்லயே லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஜோனுக்கு போறதுக்கு ஆர்டர்ஸ் ஃப்ளோ நல்லா இருந்தா அவனே உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்து ஆர்டர்ஸை கொடுத்து உங்க ஜோனுக்குள்ள வர வச்சிருவான். உண்மையிலே இது ஒரு நல்ல சூப்பர் சாய்ஸ்ல இருக்க ஒரு ஆப்ஷனுங்க. அதே மாதிரி இந்த சேனல் வந்து என்னோட மெமரிஸ்காண்டி நான் டிராவல் பண்றதுக்காண்டி உருவாக்குன ஒரு சேனலு. சரி, இப்போதைக்கு நம்ம ஒர்க் போய்கிட்டு இருக்கோம். டிராவல் பண்றது எப்பவோ ஒரு நாள் தான் பண்ணுவோம். அது வரையும் நம்ம ஒர்க் பண்றதே கண்டென்ட்டா எடுத்து போடுவோம். ஜொமேட்டோ ஸ்விக்கியை போடுவோம் தான் போட்டுட்டு இருக்கேன். நீங்க எல்லாருமே நான் ஜொமேட்டோ வீடியோஸ் போட்டா நல்லா பாக்குறீங்க, ரெஸ்பாண்ட் பண்றீங்க. ஆனா நான் மற்ற வீடியோஸ் போட்டா யாருமே கண்டுக்கிறது கிடையாது. அது தான் ஆடிட்டு இருக்குது. அதனால அதையுமே கொஞ்சம் பாருங்க. வேற என்ன சொல்றது எனக்கு தெரியலங்க. சரி, அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை டட்டா பை பை ஓட்டா.